கடவுளை கும்பிடுபவர்களுக்கு, நல்லவர்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருது? நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. புத்தி தெரிந்து எந்த பாவமும் நம்ம செய்யலையா, ஆனா நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? நல்லா சுட்டு எடுத்துட்டு போய் நெருப்பு புகையிற அளவு கொண்டு போய் அந்த புண்ணுல வைப்பாங்க. எப்படி இருக்கும்? புண்ணே ரொம்ப கஷ்டம். நான் செய்த கர்ம வினைகள், பல ஜென்மங்களாக நான் செய்த கர்ம வினைகள் இருந்தால் நான் உன்னை அடைய முடியாது இல்லையா? அது தொடர்ந்து எனக்கு பிறவி பிணியை கொடுத்து கொண்டே இருக்கும் இல்லையா? எனக்கு என்னென்ன மருந்து எந்த வேலைக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமே. அதனால் உன் அருளை நோக்கித்தான் நான் இருப்பேனே அன்றி 9 நபர்களையும் பொருள்களையும் சூழல்களையும் சுட்டிக்காட்டி குலசேகர ஆழ்வார் அவர்கள் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். 2வது பாடல், இது கணவன் மனைவி அதை கண்டிருக்கிறார். எப்படி தாய் குழந்தையோ அது போல கணவன் மனைவி. கண்டார் இகழுணவே காதலன்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் விண்தோய் மதில் புடைசூழ் விற்றுவ கோட்ட அம்மானி கொண்டால் ஆகிலும் உன் குறைகளே கூறுவனே. எப்படி கணவன்மார்கள் எத்தனை குற்றம் செய்தாலும் பெண்டிர் தன் கணவனை விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அப்படி வித்துவ கோட்டம்மா நீ எத்தனை எனக்கு துன்பம் கொடுத்தாலும் உன் குறைகளே கூறுவனே. இப்படி ஒவ்வொரு உதாரணமா வருவார். 3வது பாடல், மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் விற்றுவ கோட்டம்மா என் பால் நோக்கா ஆகிலும் உன் பற்றல்லால் பற்றில்லேன் தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேன். 3வது உதாரணம் என்ன சொல்றாரு? ஒரு அரசர் இல்லையா? அப்பொழுது அரசரையும் குடிமக்களையும் பார்க்கிறார். அரசன் மீது அல்லது தன் தேசத்தின் மீது பக்தி உடைய மக்கள், அரசன் வேறு தேசம் வேறு கிடையாது. அப்ப தன்னுடைய குடிமக்களின் மீது அவர்களுடைய எந்த நலனிலும் அந்த அரசன் அக்கறை கொடுக்கல, அவர்களுடைய துயரம் போக்கவில்லை என்று நினைக்கல. ஆனா வரி மீது வரி வைக்கிறான், அவர்களுக்கு கொடும் துயரம் செய்கிறான். செய்யவில்லை என்றாலும் அவர்களுடைய நலன்ல அக்கறை காட்டல. அப்படின்னாலும் நல்ல குடிமக்கள் அந்த அரசன் மீது இருக்கின்ற அன்பு பற்று மாறவே மாறாதான். அப்படி சொல்கிறார், அப்பா அதுபோலதான் தான் நோக்காது நீ எத்துயரம் என் மீது செய்தாலும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்றே நான் இருந்தேனே. என்பால் நீ எந்த விதத்திலும் நோக்கா ஆகிலும் உன் பற்றல்லால் பற்று இல்லேன். எப்படி இந்த குடிமக்கள் தன்னுன் அரசனின் மீது வைத்த அன்பு மாறாமல் இருக்கிறார்களோ, அவன் என்ன இவன் இப்படியெல்லாம் நம்முடைய எந்த குறைகளையும் எந்த துயரத்தையும் கண்டும் காணாமல் இருக்கிறானே என்று குடிமக்கள் அந்த அன்பு மாறாதான். அதுபோல நீயும் என்பால் நோக்காமல் இருந்தாலும் உன் பற்றல்லால் வேறு பற்று இல்லை என்று சொல்கிறார். அருமையான பாடல். 4வது பாடல் மிக பெரிய ஒரு தெளிவை கொடுக்கிறார். ஏன் நமக்கு இத்தனை கடவுளை கும்பிடுபவர்களுக்கு, நல்லவர்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருது? நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. பிறந்த முதல் கொண்டு நமக்கு புத்தி தெரிந்து எந்த பாவமும் நம்ம செய்யலையா, ஆனா நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? எவ்வளவு பாவம் பண்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஆனா நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வருது என்பதற்கு இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கும். அப்படி துன்பம் வரும்போது பக்தர்கள், அறிவுடையவர்கள், பக்குவமுடைய ஆத்மாக்கள் அந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்ளும் என்பதை இந்த பாடல், இப்பொழுது நீங்கள் கேட்கின்ற அனைவருக்கும் இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கும். குலசேகர ஆழ்வாரை விட துன்பம் வரும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை யார் நமக்கு உணர்த்த முடியும்? பாருங்க, கடவுளோடு இணைத்து, கர்ம வினைகளோடு இணைத்து அவர் கொடுக்கின்ற
அழகான ஒரு ஹீலிங். ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க. வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் விற்றுவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. இப்பொழுது நிறைய மருத்துவம் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்பொழுது இது ஒரு 8ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டமாக இருக்கலாம். அப்போ அந்த காலத்துல மருத்துவம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ ஒரு நோயாளிக்கு ஒரு பெரிய கட்டி வந்துருச்சு. அப்ப அந்த கட்டியை குணப்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல அந்த கட்டியை வாள் கொண்டு அறுக்கணும், கத்தி கொண்டு அறுக்கணும். சில கட்டிகளுக்கு அறுத்துட்டு அந்த புண்ணு ஆறதுக்கு சூட்டுக்கோலால நல்லா சுட்டு எடுத்துட்டு போய் நெருப்பு புகையிற அளவு கொண்டு போய் அந்த புண்ணுல வைப்பாங்க. எப்படி இருக்கும்? புண்ணே ரொம்ப கஷ்டம். அதுல வெட்டி, அதுல சூட்டுக்கோல் எடுத்து வச்சா எவ்வளவு பெரிய துன்பம். ஆனால் அந்த மருத்துவன் ஏன் செய்கிறார் இவ்வளவு துன்பத்தையும்? இந்த சின்ன இப்ப துன்பத்தை நாம் பொறுத்துக்கிட்டா நமக்கு நாள்பட்டு இருக்கிற கட்டி அதிலிருந்து நமக்கு விடுதலை, அந்த நோயிலிருந்து. இன்னும் அந்த நோய் பெரிதாகி நம்முடைய உறுப்புகளுக்கு சிதைவையோ அல்லது உயிருக்கே ஆபத்தையோ கொடுக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்பதன் நமக்கு நன்மை நடக்கணும், நல்லது நடக்கணும்னு சொல்லி அந்த மருத்துவர் நம்பால் உள்ள கருணையினால தான் அப்படி செய்கிறார். நமக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்றால் செய்கிறார் இல்ல. நம்பால் உள்ள கருணை, அன்பு. அப்பொழுது அதை புரிந்து கொண்டு அந்த மருத்துவனிடத்தில் மருத்துவம் செய்து கொண்ட நோயாளி என்ன செய்வான்? அப்பா எவ்வளவு பெரிய நல்லது பண்ண என்று நினைப்பானா? துன்பம் கொடுத்ததாக நினைப்பானா? இல்லை. அந்த மருத்துவனை அவன் காலம் உள்ளவரை மறக்காம நன்றி செலுத்திட்டு இருப்பான். அவ்வளவு அன்பு இருக்கும் அவன் மீது. அப்பொழுது அவனுக்கு மருத்துவனுக்கு என்ன கொடுத்துட்டு போவான்? ஃபீஸும் கொடுப்பான், பணமும் கொடுத்துட்டு போவான் இல்லையா? அந்த தொகையும் கொடுத்து விட்டு போவான். அதுதானே பக்குவம் உடையவர்கள். குழந்தைகளுக்கு புரியாது. அதுங்க என்ன பண்ணும்? அந்த டாக்டரே நான் போக மாட்டேன், அந்த டாக்டர் அங்கிளே எனக்கு பிடிக்கல, அவர் எனக்கு எடுத்து ஊசி குத்துறாரு, சுட்டுக்கோலை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு அது புரியாது. ஆனால் பெரியவர்கள் அத்தனை அளவுக்கு அன்போடும் நன்றி உணர்வோடும் இருப்பார். அப்போ பக்குவப்பட்ட ஆத்மாவாகிய குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறார்? அப்படி ஒரு மருத்துவன் அந்த துன்பத்தை கொடுக்கும் பொழுது புரிந்து கொண்ட நோயாளன் போல மாளா காதல் இருக்குமா? அது கூட எவ்வளோ பெரிய நோயிலிருந்து என்னை விடுவித்தாயே அப்பா என்றுதான் அவன் நினைப்பானே தவிர அவர் வெட்டினார், அவர் சூட்டுக்கோலால் சுட்டார் என்று நினைக்க மாட்டான். அப்படி இருக்கின்ற நோயாளன் போல மாளாத காதலுடைய நோயாளன் போல மாயத்தால் மீளா துயர் தரினும். எனக்கு ஏன்பா நீ துயர் கொடுக்கிற? எனக்கு இருக்கிற கர்மா, நான் செய்த கர்ம வினைகள், பல ஜென்மங்களாக நான் செய்த கர்ம வினைகள் இருந்தால் நான் உன்னை அடைய முடியாது இல்லையா? அது தொடர்ந்து எனக்கு பிறவி பிணியை கொடுத்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதனால் என் கர்ம வினைகளை நான் எதை கொண்டு நான் தீர்க்க முடியும்? துன்பம் நீ கொடுத்துதான், நான் அனுபவித்துதான் அதை நான் தீர்க்க முடியும் என்பதை அறிந்து எவ்வளவு குறைத்து கொடுக்க முடியுமோ நீ கொடுப்பாய். அப்படி எப்படிப்பட்ட மீளாத துயர்தரு அப்படி கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆனாலும் கொடுத்தாலும் மீள முடியாத துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. அப்படி எத்தனை துன்பம் கொடுத்தாலும் உன் அருளுக்காகவும், என்னை ஆள்பவன் நீதானே, எனக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் உனக்கு தெரியாதா? மருத்துவன் நீ, நோயாளி நான். எனக்கு என்னென்ன மருந்து எந்த வேலைக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமே. அதனால் உன் அருளை நோக்கித்தான் நான் இருப்பேனே அன்றி இந்த அடியவன் வேற எதை நோக்கியும் நான் கோபித்தும் கொள்ள மாட்டேன். அந்த நோயாளி போல உன் மீது நான் மாறாத அன்பு கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். இப்பொழுது நமக்கு வருகின்ற துன்பத்தின் காரணத்தை அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நல்லவங்களுக்கு ஏன் துன்பம் வருதுன்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அந்த மருத்துவன் போல்தான். அந்த மருத்துவன் நாள்பட்ட நம்முடைய கர்ம வினையாகிய கட்டியை எடுக்கிறார். பொறுத்து கொள்ள வேண்டும். நம்பால் கருணை தான் இறைவனுக்கு. அது கூட உன் கருணையாதான் தெரியுதுப்பான்னு எப்படி குலசேகர ஆழ்வார்
சொல்வது போல, புரிந்து கொள்வது போல, உணர்வது போல நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடல் அற்புதமாக விளக்குகிறது. கண்கட்டை அவிழ்க்கின்ற பாடலாக இதை பார்க்கிறேன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.